11th யூனிட் 7ல் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல் இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் பார்க்கலாம். அதில் 9th சம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ கியூப் மைனஸ் 6a² ப்ளஸ் 7a ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ கியூப் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ. நான் முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ. சரிங்களா? அப்போ ஏ என்ன நமக்கு தெரியும், கொடுத்துருக்குற சம்மில் ஏ வேல்யூ வந்து 1 0 2 0 2 1 2 0 3. நெக்ஸ்ட்டு ஏ, அதே ஏ தான், 1 2 0 3. ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது ஏ இன்ட்டு ஏ. ஏ கொடுத்துருக்காங்க, ஏ எழுதியிருக்கேன், மறுபடியும் ஏ எழுதியிருக்கேன். சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணும்போது தான் கவனிக்கணும். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு, இதில் இருக்கிற செகண்டு, இதில் இருக்கிற செகண்டு, இதில் இருக்கிற தேர்டு, இதில் இருக்கிற தேர்டு. இப்போ பாருங்கள், 1 1s are 1, 0 0s are 0 ப்ளஸ் 2 2s are 4. இதில் எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இதை வச்சு இதை பெருக்கிற மாதிரி அதே இதை வச்சு இதை அடுத்த ரோ வந்து என்ன செய்யணும், அடுத்த காலமை மல்டிப்ளை பண்ணணும். ரோ இல்லை, காலம். ஸோ 1 0s are 0, 0 2s are 0, 2 0s are 0 தான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை வச்சு இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 2s are 2, 0 1s are 0, 2 3s are 6. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை வச்சு இது மூணு காலத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 0 1s are 0 ப்ளஸ் 2 2s are 2 0s are 0 ப்ளஸ் 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 0 0 0 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 1 0 0. நெக்ஸ்ட்டு 0 2s are 0 ப்ளஸ் 2 1s are 2 ப்ளஸ் 1 3s are 3. இதில் இதையும் பெருக்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அதுக்கு தான் ஏரோ போட்டிருக்கேன். இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 1 1s அப்படி. இப்போ மூணாவது பாருங்கள், 2 1s are 2, 0 0s are 0, 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 0s are 0 ப்ளஸ் 0 2s are 0 ப்ளஸ் 3 0 0. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 ப்ளஸ் 0 1 0 ப்ளஸ் 3 3s are 9. ஸோ இதில் சப்போஸ் சைன் மட்டும் மாறிச்சுன்னா கவனமாக செய்யணும். டிட்டர்மினன்ட்னா அதனால் இப்படி போட்டுருங்க. 5 0 8 2 4 5 8 0 13. ஸோ இப்படி வருது. ஏ ஸ்கொயரோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நீங்கள் இதில் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் கவனமாக இருக்கணும். என்ன நெக்ஸ்ட்டு ஏ கியூப். ஏ கியூப் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன, 5 0 8 2 4 5 8 0 13. அப்புறம் ஏ தெரியும், சம்மில் கொடுத்துருக்காங்க 1 0 2 0 2 1 2 0 3. ஸோ இது ரெண்டுத்தையும் அப்போ உள்ள மாதிரி நினச்சி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் உள்ள ரோ, இதில் உள்ள காலம் அது மறந்துனாங்க. 5 5s are 5, 0 0s are 0, 8 2s are 16. நெக்ஸ்ட்டு இதே இதை வச்சு மறுபடியும் இப்படி வரீங்க. 5 0s are 0 ப்ளஸ் 0 2s are 0 ப்ளஸ் 8 0s are 0. நெக்ஸ்ட்டு 5 2s are 10 ப்ளஸ் 0 1s are 0 ப்ளஸ் 8 3s are 24. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 ப்ளஸ் 4 0 0 ப்ளஸ் 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 2 0 0 ப்ளஸ் 4 2s are 8 ப்ளஸ் 5 0 0. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 ப்ளஸ் 4 1s are 4 ப்ளஸ் 5 3s are 15. நெக்ஸ்ட் 8 0 0 0
ப்ளஸ் 13 2s are 26. நெக்ஸ்ட் 8 0 0 0 2s are 0, 13 0 0 தான். நெக்ஸ்ட் 8 2 16 ப்ளஸ் 8 1 8 ப்ளஸ் சரி 8 0 1 0 தான். சரி பார்த்தீங்களா, இப்படி கன்ஃபியூஸ் ஆகும், கவனம். 13 3s are 39. ஸோ இது டிட்டர்மினன்ட்னே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 21 0 34 12 8 23 34 0 49 55. ஸோ இதுதான் ஏ கியூபோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறத வந்து ஏ கியூப் minus 6a² plus 7a plus ki equal to 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஏ கியூப் வேல்யூ என்னது 21 0 34 12 8 23 34 0 55 minus 6 into a ஸ்கொயர் எவ்வளவு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 5 0 8 2 4 5 8 0 13. சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஜஸ்ட்டு 7 இன்ட்டு ஏ வந்து என்ன சாரி 1 0 2 0 2 1 2 0 3 ப்ளஸ் கே இன்ட்டு ஐ எவ்வளவு 1 0 0 0 1 0 0 0 1 இதுதான் ஐ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த 6 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதேமாரி 7 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதான் பாருங்கள், இப்போ வந்து நார்மல் ஏ கியூபோட வேல்யூ எழுதியிருக்கேன். மைனஸ் 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர் போட்டேன் இல்லையா, 6 கொண்டு உள்ளே பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே 6 6 3s are 30 6 0 0 6 8 are 48. அடுத்து 6 2s are 12 6 4s are 24 6 5s are 30. பார்த்தீங்கன்னா 6 5s are 30 6 8s are 48 6 0 0 6 13 78. அப்படி 6 கொண்டு உள்ளே பெருக்கிறேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 7 கொண்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதேமாரி கே வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப ஈஸி தான். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டைம் இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே வரும், இந்த ப்ளஸ் எல்லாத்துக்குமே வரும், இந்த ப்ளஸ் எல்லாத்துக்குமே வரும். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு டைம், இதில் உள்ள ஃபஸ்ட்டு டைம், இதில் உள்ள ஃபஸ்ட்டு டைம், இதில் உள்ள ஃபஸ்ட் டைம் அப்படி எழுதணும். இப்போ 21 minus 30 plus 7 plus k. அடுத்த ரெண்டாவது 0 minus 0 plus 0 plus 0 தான். நெக்ஸ்ட்டு 34 minus 48 மைனஸ் எல்லாத்துக்கும் வரும், விட்றாதீங்க. minus 48 plus 14. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12 minus 12 ப்ளஸ் 0 அப்புறம் ப்ளஸ் கே வராதோ, சரி 0. ரெண்டாவது 8 minus 24 ப்ளஸ் 14 ப்ளஸ் கே. நெக்ஸ்ட்டு மூணாவது 23 minus 30 ப்ளஸ் 7. நாலாவது 34 minus 48 plus 14 plus 0. ரெண்டாவது 0 plus 0 சாரி மைனஸ் 0 plus 0 ஒன்று தான், ஒன்று. அடுத்தது plus 0 plus 0 தான், இதுவும் 0 தான். 4 டைம் வருதா பார்த்துக்கிடுங்க. அடுத்தது 55 78 சரி minus 78 plus 21 plus k. இதில் 3 டைம் வருது. இந்த இடத்துல 23 30 plus 7 plus 0. ஸோ இதுதான் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ரெண்டும் 21 7 என்ன வரும் 28. அப்போ -2 ப்ளஸ் கேன்னு வரும். அதில் -30 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 28. 28ல் -30 போனால் -2k. இது 0. நெக்ஸ்ட்டு இது 48, இதுவும் 0 ஆயிரும்.
இதுவும் 0 ஆயிரும். இது 14 24 இதுவும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதுவும் 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 48 இதுவும் 0 ஆயிடுது. 0 55 76 55 76 அப்போ -2 + k இதுலேயும் -2 + k = 0. இதில் பாருங்கள் 8 24 22 தான் ஆச்சு. அப்போ இதில் -2 + k இருக்குது. சரிங்களா? அப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 0வை இப்படி எழுதலாம். 0 0 0 0 0 0 0 0 0ன்னு எழுதலாம். ஸோ இதில் உள்ளதையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா -2 + k = 0, k = 2. இதுதான் ஆன்சர்.